அன்பார்ந்த நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். பஞ்சாபில் ஹரியானாவில் உள்ள விவசாயிகள்லாம் இன்றைக்கி வந்து டெல்லியை நோக்கி ஒரு பெரிய படையெடுப்பு எடுத்திருக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான டிராக்டரில் வந்து பின்னாடி வந்து கூண்டு அமைச்சு, வீடு மாதிரியே கூண்டு அமைச்சு, அதில் வந்து சமைக்கிறதுக்குள்ள பாத்திரங்களோட, பாய்தலையான படுக்கிறதுக்குள்ள வசதிகளோட, 6 மாதத்துக்கு தேவையான உணவுகளெல்லாம் அதில் சேமிச்சுக்கிட்டு ஒரு கடுமையான போராட்டத்துக்கு தயாராகி டெல்லியை நோக்கி புறப்பட்டு போயிருக்கிறாங்க. இப்போ டெல்லியில் வந்து எந்த சாலையிலையுமே வந்து ஒரு சகஜ நிலைமையே கிடையாது. டெல்லி ஸ்தம்பிச்சு போயிருக்கு. காரணம் வந்து இந்த விவசாயிகள் வந்து இந்த அளவுக்கு படையெடுத்து டெல்லியை நோக்கி வருவாங்கன்னு இந்த டெல்லி அரசாங்கம் எதிர்பார்க்கலை. காரணம் வந்து டெல்லியில் வந்து சிங்கூர், டெல்லி, சோனிபட் மற்றும் திக்ரி, பகதூர்கா பகுதியிலெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அங்கே தடுப்பு போட்டு யாருமே உள்ளே நுழைய விடாமல் ஒரு பெரிய அரணை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அந்த சாலைகளில் வந்து பெரிய பெரிய சிமெண்ட் கட்டைகள், தடுப்பு சிமெண்ட் சுவர்களை உருவாக்கி, அது இல்லாமல் கம்பி வேலியை உருவாக்கி, ஆணிகளை அடித்து வச்சு, அது இல்லாமல் காவலர்களை கொண்டு போய் குமிச்சு வச்சு விவசாயிகள் வந்து டெல்லியை முற்றுகையிடாத அளவுக்கு இன்றைக்கி தடுப்பு பண்ணியிருக்கிறாங்க. இந்த தடுப்புக்கு காரணம் வந்து இந்த டெல்லிக்குள்ளே விவசாயிகள் நுழைஞ்சிட்டா மிக கடுமையான பிரச்சனைகள் ஏற்படும், கலவரங்கள் ஏற்படும் சொல்லி இந்த மத்திய ஒன்றிய அரசு இந்த விவசாயிகளை வந்து உள்ளே வரவிடாமல் தடுக்கிறாங்க. சரி, இப்போ இந்த விவசாயிகள் வந்து இவ்வளோ பெரிய போராட்டம் செய்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, விவசாயிகளுடைய விளைபொருள்களுக்கு சரியான உள்ள ஒரு விலை கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் குறைந்தபட்ச ஆதரவு விலையை வந்து நிர்ணயம் பண்ணணும்னு சொல்லி நீண்ட நாள் கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. ஏற்கனவே பல மாதங்களாக நடந்த விவசாயிகள் போராட்டத்தில் தீர்வு கிடைக்குன்னு நினச்சி ஒரு இடைவெளி மாதிரி விட்டுருந்தாங்க. அந்த விவசாயிகளுடைய போராட்டங்கள் வந்து வாபஸ் வாங்கின மாதிரி இல்லாமல் ஒத்தி வச்ச மாதிரி வச்சுட்டு எந்த நிவாரணமும் கிடைக்காத சூழ்நிலையில் தான் இன்றைக்கி விவசாயிகள்லாம் வெகுண்டு எழுந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு விவசாயி வந்து ஒரு வலைதளத்தில் பேசியிருக்காரு, பிரதமர் மோடி வந்து பஞ்சாப் வந்தால் தப்பி செல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு பெரிய மிரட்டல் விட்ட மாதிரி பேசியிருக்காரு. ஒரு ஒன்றிய பிரதமரை வந்து இவ்வளோ பெரிய மிரட்டல் விட்டு ஒரு விவசாயி பேசுகிறதுன்னு எவ்வளோ பெரிய ஒரு சூழ்நிலை அங்கே இருக்குன்னு சொல்லி இது வலைதளங்களில் வந்து பரவலாக பேசப்பட்டு வருது. காரணம் வந்து இந்த நிலைமையை விட்டோம்னா பெரிய போர்க்களம் ஆகிரும்னு சொல்லி காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரோன்களில் விட்டு கண்காணிக்கிறது மட்டும் இல்லாமல் ட்ரோன்கள்லேருந்து என்ன பண்ணாங்க, கண்ணீர் குண்டுகளை வீசி இவங்களுடைய கூட்டத்தை கலைக்கிறாங்க. அந்த சிங்கு, திக்ரி, காஜிபூர் எல்லையிலலாம் என்ன பண்ணியிருக்காங்க, பல இடத்துல அந்த கான்கிரீட் தடுப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. எல்லா பகுதியிலும் மத்திய டெல்லியிலும் தேவைப்பட்டால் இதை விட கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு, தடை செய்கிறதுக்கு எல்லாம் சூழ்நிலை ஏற்பட்டிருக்காங்க. இந்த போராட்டத்தை வந்து முன்னெடுக்கிறது வந்து சம்யுக்தா கிசான் மோர்ச்சாவும் கிசான் மஸ்தூர் மோர்ச்சாங்கிற 2 அமைப்பும் டெல்லி சலோ அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சு, அதாவது டெல்லிக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கடுமையான பேரணியை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இந்த பஞ்சாப், ஹரியானா, டெல்லியை சூழ்ந்துள்ள இந்த கிராம விவசாயிகள் வந்து மிக கடுமையாக உழைக்கக்கூடியவங்க, விவசாயத்தை வந்து ரொம்ப மும்முரமாக விவசாயம் செய்யக்கூடியவங்க. அதே சமயம் அந்த விவசாயத்துக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது, அந்த ஒன்றிய அரசு வந்து அந்த விவசாயிகளுடைய கோரிக்கைகளுக்கு வந்து கவனம் செலுத்தலை அல்லது அதற்கான ஒரு ஒப்புதல் கொடுக்கலைங்கிறப்ப அவங்கெல்லாம் அந்த ஒன்றிய அரசு மேலே கடும் கோபத்தோடு இப்போ போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் குறிப்பாக என்ன விஷயம்னா, இன்னும் ஓரிரு மாதங்களில் வந்து 2024 லோக்சபா தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலையில் இவங்க ஏற்படுத்தியிருக்கிற இந்த கடுமையான போராட்டம் வந்து நிச்சயமாக இந்தி பேசக்கூடிய வட மாநிலங்களில் நிறைய ஓட்டு கிடைக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற பாஜகவுக்கு ஒரு பேரிடியாக அமைஞ்சிருச்சு. விவசாயிகள் வந்து சரியான தருணம் பார்த்து இப்போ செக் வச்சுருக்கிறாங்க. விவசாயிகள் பிரச்சனை மட்டும் இல்லாமல் பலதரப்பட்ட வகையிலேயும் வட மாநிலங்களில் ஏற்பட்டிருக்க பிரச்சனைகள் வந்து அந்த இந்தி பேசக்கூடிய வட மாநில மக்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பாஜக அரசு மேலான எதிர்ப்பை உருவாக்கி இருக்குது. அதனுடைய வெளிப்பாடாக தான் வெகுண்டு எழுந்து போயிருக்கிறாங்க.
இவ்வளவு பெரிய பெருங்கூட்டத்தை இந்த ஒன்றிய அரசு வந்து அதிரடியாக கண்ணீர் புகை குண்டுகளையும் காவல்துறையும் வச்சு தடியடி நடத்தி தடுத்தா எவ்வளோ காலம் தடுக்க முடியும்? இது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த டிராக்டரில் வர்ற பாதையை தடுத்தீங்கன்னா நாங்கள் வெவ்வேறு வழிகளில் வருவோம்னு சொல்லி பலவிதமான வியூகங்களை வந்து அவங்க போராட்ட வியூகங்களை வகுக்கிறாங்க. இப்போ எந்த கடும் பனி இருந்தாலும் குளிர் இருந்தாலும் வெயில் இருந்தாலும் எல்லாத்தையுமே நாங்கள் சமாளிக்கிறோன்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து ஒரு போருக்கு தயாரான சூழ்நிலையில் 6 மாத உணவை ஏற்படுத்தி வந்திருக்கிற இந்த விவசாயிகள் போராட்டம் வந்து நிச்சயமாக அவர்களுக்கு உள்ள நியாயம் கிடைக்காம ஓயாதுங்கிற தகவல் தான் இன்றைக்கி பரவலாக பேசப்படுது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற அரசியல் செய்திகள் உள்ளபடி உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.